ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை திருப்பதி இன்றைய தரிசன தகவல்களை பற்றி பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இலவச SST டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று அக்டோபர் 8ஆம் தேதி, நாளை அக்டோபர் 9ஆம் தேதிக்குரிய இலவச SST டோக்கன்ஸ் மொத்தம் 8000 டோக்கன்ஸ் மதியம் 2 மணி தொடங்கி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று அக்டோபர் 8ஆம் தேதி மதியம் 2 மணி தொடங்கி நாளை அக்டோபர் 9ஆம் தேதிக்குரிய இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 2000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வியாழக்கிழமைக்குரிய தரிசன டோக்கன்கள் புதன்கிழமை கொடுக்கப்படக்கூடிய சமயத்தில் குறைவான எண்ணிக்கையில் தான் டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. அதனால தான் இன்னைக்கு அக்டோபர் 8ஆம் தேதி குறைவான எண்ணிக்கையில் டோக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. கடந்த ஒரு வாரமாகவே இந்த இலவச தரிசன டோக்கன்கள் மதியம் 2 மணிக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்த நேரத்திலிருந்து மேக்சிமம் 2 மணி நேரத்திலிருந்து 2.25 மணி நேரத்திற்குள்ள 2 விதமான இலவச தரிசன டோக்கன்களும் கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சிடுறாங்க. அந்த அளவிற்கு டோக்கன் வாங்குவதற்கு பக்தர்களினுடைய கூட்டம் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு மதியம் 2:30 மணிக்கு இந்த இலவச தரிசன டோக்கன்களினுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்த சமயத்தில் SST டோக்கன்ஸ் 1000 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 1700 டோக்கன்கள் மட்டும்தான் மீதம் இருந்தது. இந்த டோக்கன்கள் எல்லாமே முழுமையாக கொடுத்து முடிக்கப்பட்ட பிறகு இலவச தரிசன டோக்கன் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதற்கடுத்து நாளை மதியம் 2 மணியிலிருந்து மாலை 5 மணிக்குள்ள இந்த இலவச தரிசன டோக்கன் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு மறுநாளுக்குரிய தரிசன டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்கு கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாகவே 24 மணி நேரம் ஆகக்கூடிய காரணத்தினால இந்த இலவச தரிசன டோக்கன்கள் வாங்குவதற்கு பக்தர்களினுடைய கூட்டம் கீழ் திருப்பதியில் அதிகமாக இருக்கு. டோக்கன் வாங்கிட்டு தரிசனத்திற்கு போகிறது தான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். உங்ககிட்ட எந்தவித தரிசன டிக்கெட் இல்லைன்னா கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய இந்த இலவச தரிசன டோக்கன்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா 3 மணி நேரத்திலிருந்து 7 மணி நேரத்திற்குள்ள நாம பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வந்துடலாம். சப்போஸ் இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் திருமலைக்கு நேரடியாக போய் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி கூட பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ சிலாத்தோரணம் வரைக்கும் இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 24 மணி நேரம் ஆனதாகவும் TTD குறிப்பிட்டிருக்காங்க. வரக்கூடிய அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளியை முன்னிட்டு திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்குள்ள அக்டோபர் 20ஆம் தேதி காலை 7 மணி தொடங்கி 9 மணி சமயத்தில் பங்காரு வாக்கிலியில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி மற்றும் விஸ்வக்சேனர் முன்னிலையில் தீபாவளி ஆஸ்தானம் நடக்கும். ஆஸ்தானத்தை முன்னிட்டு சிறப்பான பூஜைகள் மற்றும் நைவேத்தியங்கள் பெருமாளுக்கு நடக்கும். இந்த ஆஸ்தானமானது கோவிலுக்குள்ள ஏகாந்தமாக தான் நடக்கும். அதனால பக்தர்களை அலோ பண்ண மாட்டாங்க. ஆஸ்தானம் முடிந்த பிறகு அன்றைய நாள் மாலை 4:30 மணி வரைக்குமே ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி பங்காரு வாக்கிலினுடைய ரைட் சைடில், அதாவது உண்டியல் மற்றும் கருட பகவான் இருக்கக்கூடிய அந்த நடுப்புறம் இடத்துல சர்வபூபால வாகனத்தில் உற்சவமூர்த்திகள் புதிய பட்டாடையோடும் நிறைய ஆபரணங்களோடும் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. நீங்கள் தீபாவளி அன்னைக்கு பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்காக திருமலைக்கு போகிறீங்கன்னா பங்காரு வாக்கிலிக்குள்ளே போகக்கூடிய சமயத்தில் நீங்கள் பங்காரு வாக்கிலியில் போன உடனே ரைட் சைடில் உற்சவமூர்த்திகளையும் பார்த்துட்டு திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளையும் தரிசனம் செஞ்சுட்டு வந்துடலாம். தீபாவளி ஆஸ்தானத்தை முன்னிட்டு கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா மற்றும் ஆர்ஜித பிரம்மோத்சவம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. சஹஸ்ர தீப அலங்கார சேவா எப்பவும் போல நடக்கும். ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி சஹஸ்ர தீப அலங்கார சேவாவில் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து முடித்த பிறகு எப்போதும் போல 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. தீபாவளி அன்று மாலை 4:30 மணி வரைக்கும் பங்காரு வாக்கிலியில் சர்வபூபால வாகன சேவாவில் உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. அதற்கடுத்து கோவிலில் இருந்து புறப்பட்டு வந்து சஹஸ்ர தீப அலங்கார சேவாவிற்கும் சஹஸ்ர தீப அலங்கார சேவா முடிந்த பிறகு மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து முடித்த பிறகு கோவிலுக்குள்ளே போய் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே திரும்பிடுவாங்க. அந்த 4:30 மணிக்குள்ள தரிசனத்திற்காக பங்காரு வாக்கிலிக்குள்ளே போகக்கூடியவங்க அன்றைய நாள் உற்சவமூர்த்திகளையும் மூலவர் வெங்கடேஷ பெருமாளையும் ஒரு சேர நீங்கள் பங்காரு வாக்கிலியில் தரிசனம் பார்த்துட்டு வரலாம்.
இலவச தரிசன டோக்கன்களான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இரண்டுமே கீழ் திருப்பதியில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. திருமலையில் கொடுப்பது கிடையாது. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கோ அலிப்பிரி நடைபாதையிலேயோ எங்கேயுமே எந்தவித இலவச தரிசன டோக்கன்கள் கொடுப்பது கிடையாது. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு இலவச தரிசன டோக்கன்கள் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்களுமே கீழ் திருப்பதியில் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் கொடுப்பது கிடையாது. ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்கள் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் தான் நீங்கள் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போய் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையினுடைய 1250வது படியில் மறக்காமல் உங்களுடைய டோக்கனை ஒரு முறை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே உங்களுடைய டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் எஸ்எஸ்டி டோக்கன்ஸை எங்கேயுமே ஸ்கேன் அல்லது சீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவர்கள் திருமலைக்கு பஸ் மூலமாகவோ பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமேட்டு வழியாகவோ நடந்தும் போகலாம். அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை வழியாக நடந்து போகிறதுக்கு எந்தவித தரிசன டோக்கன்களோ அல்லது தரிசன டிக்கெட்டோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. உங்ககிட்ட எந்தவித தரிசன டோக்கனோ அல்லது தரிசன டிக்கெட் இல்லைனாலுமே நீங்கள் இந்த 2 நடைவழிப்பாதை வழியாக நடந்து போய் திருமலைக்கு போன பிறகு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி கூட பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ திருமலையில் பொதுவாக ஆரம்பமாகக்கூடிய இடத்தினுடைய பேர் கிருஷ்ண தேஜா சர்க்கிள். ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த கியூ ஆரம்பமாகக்கூடிய இடம் கொஞ்சம் மாறுபடும். நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அஃபீஷியல்ஸ் கிட்ட கேட்டாலே கியூ எங்கே ஆரம்பமாகுதுன்னு சொல்லுவாங்க. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்திற்கு திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் மூலமாக போகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவர்கள் திருமலையில் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் ATGH சர்க்கிள், ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள். இந்த இடத்திற்குமே திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் மூலமாக போகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கினாலும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கினாலும் 2 பேருக்குமே ஒரே தரிசன கியூ தான். ATGH கியூ மூலமாக தான் தரிசனத்திற்கு போகணும். 2 பேருக்கும் வேறு வேறு தரிசன கியூ கிடையாது. அதே போல் இந்த இலவச தரிசன டோக்கன்கள் வாங்கக்கூடியவர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் தான் நீங்கள் கியூவில் போய் ஜாயின் பண்ண முடியும். உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தரிசன ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். லேட்டாக போகிறதாக இருந்தால் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் இரவு 10 மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணிடணும். தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு டிடிடி ரூம்ஸ் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் தினமுமே அதிகாலை 6 மணியிலிருந்து ரூம்ஸ் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. அதே போல் திருமலையில் தங்குவதற்கு ரூம் தேவைப்பட்டால் திருமலை CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் தினமுமே அதிகாலை 5 மணியிலிருந்து ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. ஆஃப்லைனில் ரூம் எடுப்பதற்கு மினிமம் 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கணும். அன்மேரிட் கப்பிள்ஸுக்கும் சிங்கிள் பர்சன்ஸுக்கும் ரூம் கொடுப்பது கிடையாது. சப்போஸ் நீங்கள் தனி ஒரு நபராக போயிருக்கீங்க, உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுவதற்கு இடம் தேவைப்பட்டாலோ அல்லது உங்களுக்கு டிடிடி ரூம்ஸ் கிடைக்காத பட்சத்திலேயோ கீழ் திருப்பதியில் ஸ்ரீனிவாசம் மற்றும் விஷ்ணு நிவாசத்தில் ஃப்ரீ லாக்கர்ஸ் மற்றும் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால்ஸ், ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. இதே இலவச லாக்கர்ஸ் மற்றும் டார்மெட்ரி ஹால் வசதிகள் திருமலையில் CRO ஆஃபீஸ் பக்கத்திலேயே 5 இடங்களில் இருக்குது. PAC 1, 2, 3, 5 மற்றும் புதிதாக திறந்துள்ள வெங்கடாத்திரி நிலையத்திலையும் உங்களுக்கு வசதிகள் இருக்குது. இந்த வசதிகள் கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இங்கே லாக்கர்ஸ் எடுக்கிறதாக இருந்தால் கீழ் திருப்பதி ஆனாலும் மேல் திருப்பதி ஆனாலும் லாக்கர்ஸ் எடுப்பதற்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி அவசியம். டார்மெட்ரி ஹால்ஸில் தங்குவதற்கு எந்தவித ID ப்ரூஃபும் தேவை கிடையாது. அதே போல் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய தரிசன கியூலேயே நீங்கள் கொஞ்சம் தூரம் போன பிறகு நம்முடைய மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடங்களும் வரும். அங்கே கூட உங்களுடைய பொருட்களை நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். திருமலையில் நேற்று அக்டோபர் 7ஆம் தேதி தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 71,634. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 24,980. உண்டியல் காணிக்கை 4.74 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ நேற்று சிலாத்தோரணம் வரைக்கும் இருந்ததாகவும் தரிசனத்திற்கு 24 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. திவ்ய தரிசன டோக்கன் மற்றும் SSD டோக்கன் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 3 மணி நேரத்திலிருந்து 7 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 4 மணி நேரமும் ஆகலாம்.
இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.